ஹாய்! வெறும் 5 நிமிஷம் போதும் இந்த டேஸ்ட்டான மோர் குழம்பு வைக்கிறதுக்கு. எப்படி செய்கிறது பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 2 பச்சை மிளகா, அரை சில அளவு தேங்காய், 2 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம், இதை நாளையும் நல்லா வலுவலுன்னு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும். தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, வத்தல், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிறதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு லைட்டாக உப்பும் தண்ணியும் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மூடி போட்டு வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அடித்து வச்சுருக்கிற தயிரை நல்லா ஸ்பூனில் அடிச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. நான் 1/4 லிட்டர் தயிர் எடுத்திருக்கேன். தயிரை ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு மல்லியிலை தூவி இறக்கிட்டிங்கன்னா தயிர் மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், தயிர் ஒரு சொட்டு கூட கொதிக்கக்கூடாது, ஜஸ்ட்டு சூடானாலே போதும். இதுக்கு செம்மையான சைடிஸ் உருளைக்கிழங்கு. அது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டுட்டு வெடிச்சதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவு சோம்பு, கருவேப்பிலை, 10 பல் பூண்டு நல்லா இடித்து வச்சுக்கோங்க. அதை போட்டு நல்லா வதக்கிட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கிளறி விட்டுட்டு ஒரு 80% வெந்ததுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவு கலருக்காக மட்டும் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவு நல்லா காரமான மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறி வெந்ததுக்கப்புறமா இறக்கிட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.